இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் 2 அதோடைய ஆடியோ லான்ச் வந்து பார்த்திங்கன்னா நேரு ஸ்டேடியமில் நடக்குது. ஸோ உள்ளே நம்ம போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க. அங்கே அது உங்களுக்கு தெரியுதுங்களா, பேனர்லாம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா விஐபி என்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வழியாக தான் நம்ம உள்ளே போய் ஆகணும். ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறோம். எப்படி தான் நடக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் காட்டுறேன். வாங்க போகலாம். இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இந்தியன் 2 பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விடான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேனரில் வச்சுருக்காங்க. நம்ம இன்னும் இந்த சைடு போய் பார்ப்போம். எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா கைஸ் இந்த ஒரு கேட்டு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக தான் விஐபி எல்லாம் போகக்கூடிய ஒரு என்ட்ரியாம். ஸோ அதனால தான் இந்த ஒரு இடத்துல மட்டும் நிறைய பாதுகாப்பு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா காய்ஸ்? நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போகலாம். இந்த டிக்கெட் கரெக்டாக டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே விட்றாங்க. ஆனால் நம்மகிட்ட டிக்கெட்டே இல்லை. எப்படி தான் போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. பார்த்தீங்களா காய்ஸ், இவங்ககிட்டலாம் பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ரெடி ஆகிட்டு போகிறாங்க. பாஸ் இல்லாததுனால யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. பாஸ் இருந்தால் நீங்கள் உள்ளே போகலாம். எங்கே வாங்கணும்னு நாங்கள் கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் சொன்னார், இதுமாரி லைக்கா ஆஃபீஸில் தான் அந்த பாஸ்லாம் இருக்கும், அங்கே தான் விற்பாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர்கிட்ட கேட்டதுக்கு கையில் ஒரு 4-5 பாஸ் வச்சுட்டு இருக்காரு கைஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு தான் கிடைக்கும் பாஸு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஸோ பாஸ் இல்லாமல் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா? கமல்ஹாசனா உங்கள் லைஃப் அதான் படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் 1 பயங்கரமான நல்ல ஒரு படம். எல்லாருமே தெரிஞ்சுருக்கோம். ஆப்வியஸாக அதுக்கு வந்து அகைன்ஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கேங் இருக்கும், அவங்க நம்ம கடந்து சேர்த்துக்கணும். அது ஒரு நல்ல படம். இந்தியன் 2 இன்னும் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா போமே. நாள் போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து நம்மளுக்கு மைண்ட் அப்செட் ஆகி 2 நாள் வேலை கிடையாது. நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஆடியோ லான்ச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருந்தால் மட்டும் தான் உள்ளே விடுறாங்க. டிக்கெட் இல்லைனா விட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த யூடியூபர்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. H2O இன்னும் ஒரு சில பேரை நம்மளால் பார்த்தோம். ஸோ அவ்வளோதாங்க ஆடியோ லான்ச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் போக முடியல. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. காய்ஸ் கிடச்சா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ஒரு விஐபி பாஸே கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்மளும் இதை காட்டிட்டு உள்ளே போவோம் வாங்க, எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ விஐபி பாஸோடு நம்ம உள்ளே போகலாம். எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் இப்போ ஒரு ஆடியோ லான்ச்சை பார்க்க போகிறோம். நம்மளும் உள்ளே போயிட்டு இருக்கோம் கைஸ். விஐபி ஏரியாக்குள்ளே போவோம். எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் போய் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். வந்துட்டோம் கைஸ். ஸ்டேஜுக்கு பக்கத்தில் தான் நம்ம போகிறோம். போவோம். காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாச்சு. ஸோ ஃப்ரீயாகவே ஒரு விஐபி டிக்கெட்டை நமக்கு கிடைச்சதுனால ஸோ ரொம்ப கிட்டே இருந்து நம்ம அவரை பார்த்தோம். நிறைய செலிப்ரிட்டியை பார்த்தோம் காய்ஸ் இன்றைக்கி. பரவாயில்ல, யாருன்னே தெரியல. அவரால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விஐபி டிக்கெட் கிடைச்சி ஒரு வழியாக இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சை ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியல. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் மட்டும்தான் பேலன்ஸ், அவர் பேசுறது மட்டும்தான் பேலன்ஸ். அதை மட்டும் தான் நம்மளால் பார்க்கல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகுது. இங்கேருந்து ரெடின்ஸுக்கு பஸ் இருக்குமான்னு வேறு தெரியல. அதை வேறு போய் நான் செக் பண்ணணும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆக போகுது. ஸோ நான் பைக்கில் வந்து நான் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டு இருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், நம்ம வந்தாச்சு. அவங்கள கிட்ட பார்த்தாச்சு, ரொம்ப கிட்டே பார்த்தாச்சு நிறைய செலிப்ரிட்டியை. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு.